சிவாய நம வாழ்க வளமுடன். உங்கள் சக்திஜை திறமையில கண்டும் இறைவன்கிட்ட பிரார்த்தனைன்ற பேரில் நிறைய விஷயங்களை கோரிக்கையாக வச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம செய்யக்கூடியது எல்லாமே சரியாக சிறப்பாக இருக்குன்ற பட்சத்தில் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அனைத்துமே இறைவன் செய்வார்ன்றதை உணர்ந்து புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க. என்ன மழகானால் எல்லாம் அழகாகும். ஆணவத்தின் பேரில், பணத்தின் பேரில், பதவியின் பேரில் நிறைய விஷயங்கள் ஆடி முடிச்சுட்டு இறைவன்கிட்ட தவறுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால் அவர் எப்படி செய்வாருங்க. நம்ம செய்யக்கூடிய தவறுனால பல பேர் வாழ்க்கைகள் பாதிக்கப்படுறதும் உணர மாட்டோங்க. ஏன் நம்மளுடைய வாழ்க்கைகள் நம்மளுடைய சந்தையும் பாதிக்கப்படுன்னு ஒரு வினாடி யோசித்தா தவறுகளும் குறைகளும் செய்ய மாட்டோங்க. எல்லாமே சரியாக செய்வோம். நமக்கு உரித்தானதை இறைவன் சிறப்பாக மகிழ்ச்சி ஆனந்தமாக செய்யும்போது நம்ம சிறப்பாக இருப்போம்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. தவறுக்கானது சரியாகாது, சரிக்கானது தவறாகாதுங்க. சரியானது எப்பவுமே சரியாக செய்யும்போது அதுக்கான பலனும் சரியாக சிறப்பாக இறைவன் வழங்குவார்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. உங்கள் சக்தி ஜெய் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். பிரார்த்தனை வேண்டுதல்ன்ற பேரில் ஏதோ கொட்டுறத அமைதியாக நின்னாலே நமக்கு உரித்தானதை இறைவன் அனுகிரகம் செய்வார் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் தரிசனம் முடித்து உங்கள் சக்திஜி ஆச்சாரிங்க பெற்றோரை நேசி அப்படின்ற மாதிரி யூடியூப் சேனலில் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலுமா அந்த காணொலி பார்த்துட்ருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் சக்தி ஜெய். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.